அநேகமூர்த்திரவ்யக்தா சதமூர்த்தி சதானனா விஸ்வமூர்த்தி பிரசித்தம் விஸ்வரூபன். உன்னுடைய ஈஸ்வர ரூபத்தை எனக்கு காட்டுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். உடனே அர்ஜுனா பார் அப்படின்னு சொல்றார். இகைகஸ்தம் ஜெகத்கிருத்னம் பசியாத்திய சச்சராச்சரம். உலகத்துல எது உண்டோ எது இல்லையோ, எது எது உன் கல்பனையில இருக்கோ, எதை எதை நீ பார்த்ததுண்டோ, எதை எதை நீ பார்த்தது இல்லையோ, எதை எதை பார்க்கணும் என்று ஆசைப்படுறையோ, எது எது உனக்கு தெரியுமோ, எது எது உனக்கு தெரியாததோ எல்லாத்தையும் இப்பொழுது என்னுடைய ரூபத்துல பார்த்து விடு என்று விஸ்வரூபம் காட்டுறா இல்லையா. விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி. மகாமூர்த்திகினா சேஷபரியங்க சாயினகா அஸ்ய மகதீ மூர்த்தி ரீதின்னு பாஷ்யம். ஏன்னா ஊருக்கு ஊர் பெருமாள் பெரிய பெருமாளா இருக்கு. இந்த பெருமாளை பார்த்தா ஸ்ரீரங்கத்துல பார்த்தா பெரிய பெருமாள்னு பட்டம் இவருக்கு தான். இவர் பெரிய பெருமாளா இருக்காரே அப்படின்னு நினைச்சேன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா திருக்கோளூர்ல உள்ள வைத்தமாநிதி பெருமாள் இவரை விட பெரியவரா படுத்துன்னு இருக்கார். திருப்புளிங்குடி பெருமாள் இவரை விட பெரியவரா படுத்துன்னு இருக்கார். அட இவ்வளவு பெரியவரா இருக்காருன்னு இவரை பார்த்தோம்னா திருவாட்டாறுல உள்ள பெருமாள் ஆதிகேசவன் இதவரை விட பெரியவரா படுத்திரு. அவரை விட பெரிய பெருமாள் உண்டுன்னா அனந்த பத்மநாபன். ஒடேப்பா 3 வாசல்ல அவரை பார்க்கணும். ஒரே வாசல்ல பார்க்க முடியாது, அப்படி படுத்துன்னு இருக்கார். பத்மநாபனாக படுத்துன்னு இருக்கிறவர் மகாமூர்த்திகை அப்படிங்கிற. சர்வலோகமும் தன்னுடைய சரீரமாக ஆக்கி தான் ஒருவனே விராட் புருஷனாக விஷ்ணுவாக படுத்துட்டு இருக்கிறதுனால அதனாலேயே அவருக்கு அனந்த பத்மநாபன் பேரோ இல்லையா. அந்தம் இருந்துட்டுன்னா அந்த பத்மநாபன் தான். அப்புறம் அந்தம் தெரியாததுனால ஆதியும் தெரியல அந்தமும் தெரியலேங்கிறாப்புல படுத்துட்டு இருந்தா அனந்த பத்மநாபன். அவருடைய பக்தனே இப்படி பண்ற. இருக்கிறதுக்குள்ள பலசாலி பீமன் தான். பீமசேனன் சௌகந்திக புஷ்பம் பறிச்சன்னு வரத்துக்காக அலகாபுரிக்கு போற பாதையில ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருக்காரு. ஹனுமார்னு தெரியல அவனுக்கு. ஏதோ குரங்குன்னு நினைச்சேன். சி போ சூச்சோ சூச்சோன்னா கிளம்புறதா இல்ல. கிட்டக்கும் பெரியவரே நான் போய் ஆகணுமே, பாதையில படுத்துட்டு இருக்கிறேன், தாண்டி போய் ஏன் யார்? நான் சர்வமும் வாசுதேவன் அப்படிங்கிற ஞானம் இல்லாதவனா இருந்தா தாண்டி போடுவேன். அந்த ஞானம் இருக்கிறதுனால உம்மை இப்படி தாண்டது பெரியவரா படுத்தின்னு இருக்கீரே அப்படின்னு